அன்பார்ந்த மாணவர்களுக்கு வணக்கம். இன்று அறிவியல் ஆண்டு 5 சக்தியின் மூலங்களை பற்றி நாம் படிக்க இருக்கிறோம். அதற்கு முன்பதாக உங்களது பாடப்புத்தகம் பக்கம் 60 முதல் 62 வரை பார்க்கவும். கருப்பு முதலாவது அல்லது தலைப்பு 5 புள்ளி சக்தி, உள்ளடக்க தரம் 5.1 சக்தியின் மூலமும் வடிவமும். கற்றல் தரம் 5.1.1 சூரியன், காற்று, நீர், கடல் அலை, உணவு, மின்கலன், அணுசக்தி, உயிரின தொகுதி அதாவது பயோஜிசிம், எரிபொருள் போன்றவை சக்தியின் மூலங்கள் என்பதனை பல்வேறு ஊடகங்களின் வழி உற்றறிந்து விவரிப்பர். சரி மாணவர்களே, சக்தியின் மூலங்கள் என்று சொல்லும் பொழுது எத்தனை சக்தியின் மூலங்கள் என்று சொன்னால் சக்தி அதிலிருந்து பெறப்படக்கூடிய பகுதிதான் சக்தியின் மூலங்கள் என்று கூறப்படுகிறது. இதில் முதலாவதாக சூரியன், இரண்டாவதாக காற்று, மூன்றாவதாக நீர், நான்காவது கடல் அலை, ஐந்தாவது உணவு, ஆறாவது மின்கலன், ஏழாவது அணுசக்தி, எட்டாவது உயிரின தொகுதி, ஒன்பதாவது எரிபொருள். ஆகவே 9 சக்தியின் மூலங்களை நாம் பார்க்க உள்ளோம். முதலாவதாக சூரியன். சரி மாணவர்களே, சூரிய சக்தி என்பது சூரியனிடமிருந்து கிடைப்பதாகும். இந்த சூரிய சக்தி சூரிய தகடுகளை கொண்டு மின்சாரத்தை உற்பத்தி செய்கிறது. அடுத்ததாக இச்சூரிய தகடை பயன்படுத்துவதற்கு சூரிய மின்கலன் தேவைப்படுகிறது. சூரிய சக்தி ஒரு புதுப்பிக்க முடிந்த சக்தியாகும். அடுத்ததாக காற்று. காற்றாலை என்பது பூமியைப் போலவே பழமையான ஒரு புதிய சக்தியின் மூலமாகும். காற்றாலை விசையாழிகள் எனப்படும் மாபெரும் இயந்திரங்களை கொண்டு காற்றாலையை மின்சாரமாக மாற்றுகிறது. மின்சார உற்பத்திக்கு இவ்வகையான சக்தியை சமீபத்தில் உருவாக்கப்பட்டது. காற்று என்பது ஓர் இயற்கை வளமாகும். நீர். நீர் சக்தியை ஹைட்ரோ சக்தி என்று அழைப்பர். நீர் சக்தி என்பது மனித வரலாற்றில் அறியப்பட்ட மிக பழமையான சக்தி மூலங்களில் ஒன்றாகும். இன்று இது பெரும்பாலும் அணைக்கட்டுகளை பயன்படுத்தி மின்சாரத்தை உருவாக்கப்படுகிறது. நீரின் அளவை அதிகரிக்க மழை நீரை சேகரிக்கப்படுகிறது. இது புதுப்பிக்கத்தக்க வளமாக கருதப்படுகிறது. ஆகவே இந்த நீரோட்டம் வேகமாக இருக்கும் பொழுது இதில் மின் உருவாக்கி இடத்தில் மின்சாரம் உருவாகுவதால் இதன் மூலமாக மின்சாரத்தை உற்பத்தி செய்ய முடிகிறது. அடுத்ததானால் கடல் அலை. கடல் அலை என்பது அலை இயக்கத்திலிருந்து வரும் சக்தியாகும். நீர் மேற்பரப்பில் காற்றின் சக்தியால் அலைகள் ஏற்படுகின்றன. பலமான காற்று, பெரிய அலைகள், கடலில் அடிக்கடி ஏற்படுகின்றன.
இந்த கடல் அலையை கொண்டு ஒரு மின்சக்தியை உற்பத்தி செய்ய இயலும். இந்த அலைகள் மேல் மற்றும் கீழ், பக்கவாட்டி என பல திசைகளில் நகரும். எனவே இச்சக்தியை எவ்வாறு பிரித்தெடுப்பது என்பது சவால் மிக்க கண்டுபிடிப்பாகும். அடுத்ததாக உணவு. ஊட்டச்சத்து நிறைந்த உணவுப் பொருள் மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் சக்தியை வழங்குகிறது. அதோடு மட்டுமல்லாது அந்த உயிரினம் வளரவும் திசுக்களை சரி செய்யவும் உதவியாக உள்ளன. பசி உணருவதன் மூலம் நமக்கு உணவு தேவைப்படுகிறது என்று அறிகுறியாக காட்டுகிறது. நாம் உண்ணும் உணவு வகைகள் நம் உடலுக்கு எந்த வகையான மூலங்களை பயன்படுத்துகிறது என்பதை தீர்மானிக்கிறது. அடுத்ததாக மின்கலன். ஒளிரும் விளக்குகள், வானொலிகள், கைபேசிகள் மற்றும் பல வகையான சாதனங்களுக்கு மின்கலன் மின்சார சக்தியை அளிக்கின்றது. மின்கலன் என்பது ஒரு வகையான கொள்கலன். அது தேவைப்படும் வரை சக்தியை சேமிக்கிறது. மின்கலனுக்குள் உள்ள ரசாயனங்கள் சக்தியை சேமிக்கின்றன. மின்கலன் பயன்படுத்தப்படும் போது ரசாயன ஆற்றல் மின்சார சக்தியாக மாறுகிறது. இதுவே மின்கலன் என்று குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக அணுசக்தி. அணுசக்தி நீராவி சக்தியை உருவாக்குகிறது. கடுமையான வெப்ப நீருக்கு பயன்படுத்தப்படும் நம்ப முடியாத அளவிலான சக்தியை உருவாக்குகிறது. அதை நீராவியாக மாற்றுகிறது. பின்னர் அது மின்சாரத்தை உருவாக்க பயன்படுகிறது. அணுசக்தி மனித ஆரோக்கியத்திற்கும் சுற்றுச்சூழலுக்கும் ஆபத்தான கழிவுகளை உருவாக்குகிறது. அணுக்கழிவுகள் பாதுகாப்பாக மாற சில நேரங்களில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பிடிக்கும். உயிரின தொகுதி, அதாவது பயோமாஸ், அதாவது சற்று முன்னர் உங்களுக்கு குறிப்பிட்டது போல பயோஜிசிம், மலாய் மொழியில் பயோஜிசிம், ஆங்கில மொழியில் பயோமாஸ் அல்லது தமிழ் மொழியில் உயிரின தொகுதி என்று கூறுவர். இதில் பார்த்தீர்கள்னா எப்படி அந்த பயோமாஸ் உருவாகிறது என்று பற்றி பார்ப்போம். ஒன்றாவதாக உயிர் எரிபொருட்களின் மூல ஆதாரம் சூரியன். இச்சக்தி மரங்களிலும் மற்றும் தாவரங்களிலும் சேமிக்கப்படுகிறது. மரங்கள் இறக்கும்போது அல்லது வெட்டப்படும் போது அவை எரிக்கப்படுகின்றன. நீராவி வெளியிடப்பட்டதும் ஒரு விசையாழி அல்லது மின் இயக்கி இயங்குகிறது. பின்னர் மின்சாரம் வீடுகள் மற்றும் வணிகங்களுக்கு மின் கம்பியின் வழியாக அனுப்பப்படுகிறது. பயோமாஸ் என்பது உயிரிய எரிபொருள்கள் மரங்கள், தாவரங்கள் மற்றும் பயிர் எச்சங்கள் போன்ற உயிரினங்களிலிருந்து வருகின்றன. நாம் தொடர்ந்து மரங்களையும் தாவரங்களையும் வளர்த்து வருகிறோம். புதியவற்றை நடவு செய்கிறோம். நமக்கு எப்போதும் உயிர் எரிபொருள்கள் இருக்கும். எரிபொருள் உலகெங்கிலும் உள்ள முக்கிய சக்திகளுள் எரிபொருளும் ஒன்றாகும். பெரும்பாலும் மின்சாரம், எரிபொருள் மற்றும் பிளாஸ்டிக் போன்ற அன்றாட தேவைகள் இந்த மூலத்திலிருந்து கிடைக்கின்றன. எண்ணெய் நிலத்தடியில் இருந்து எடுக்கப்படுகிறது. இது ஒரு புதைப்படிவத்திலிருந்து கிடைக்கப்படும் எரிபொருளாகும். இது புதுப்பிக்க முடியாத சக்தியின் மூலமாகும்.
பிற சக்தியின் மூலங்கள், அதாவது சக்தியின் மூலங்கள் வேறு என்னென்ன இருக்கிறது என்று பார்த்தால், இதில் நிலக்கரி உலகின் முக்கிய சக்தியின் மூலங்களில் ஒன்றாகும். இது பொதுவாக மலையிலிருந்து கிடைக்கப்படுகிறது. நிலக்கரி என்பது தாவரங்கள் மற்றும் விலங்குகள் போன்ற அழுகும் கரிம பொருட்களாகும். இது மில்லியன் ஆண்டுகால அழுத்தத்தால் உருவாகும் ஒரு பொருளாகும். இதனால்தான் இந்த பொருள் எரிக்க முடிகிறது. நிலக்கரி ஒரு புதைப்படிவ எரிபொருளாகும். நிலக்கரி என்பது புதுப்பிக்க முடியாத ஒரு வளமாகும். அடுத்ததாக இயற்கை வாயு. இயற்கை எரிவாயு உலகில் பெரும்பாலான பகுதியில் காணப்படுகிறது. இது பெரும்பாலும் பூமியில் நிலக்கரி அல்லது எண்ணெய் வைப்புகளை சுற்றி அமைந்துள்ளது. இயற்கை என்ற சொல்லுக்கு இது இயற்கை வேதியின் செயல்முறைகளால் உருவாகும் வாயு என்று பொருள்படுகிறது. இது சமையல் செய்வதற்கும் மின்சாரத்தை உருவாக்குவதற்கும் பயன்படுத்தப்படுகிறது. இயற்கை வாயு ஒரு புதைப்படிவமாகும். நிலக்கரி எண்ணெயை உருவாக்கிய அதே செயல்முறைகளால் இந்த இயற்கை உருவாகுவதால் இது புதுப்பிக்க முடியாத பொருளாகும். புவி வெப்பம். புவி வெப்பம் என்பது பூமியிலிருந்து பெறப்படும் வெப்பமாகும். தற்போது சக்தியின் மூலமாக கருதப்படுகிறது. இந்த வகை புதுப்பிக்கத்தக்க சக்தி மிகுந்த ஆற்றலையும் மற்றும் சுற்றுச்சூழலை பாதிக்காத வகையில் உள்ளது. புவி வெப்ப மூலங்கள் உலகில் எரிமலை பகுதிகளில் மட்டுமே கிடைக்கப்படுகின்றன. புவி வெப்ப ஆற்றல் ஒரு புதுப்பிக்கத்தக்க வளமாகும். நம் அன்றாட தேவைகளுக்கு இயற்கை வளங்கள் நமக்கு உதவியாக உள்ளது. நமது நாட்டிற்கு குறிப்பாக பொருளாதார வளர்ச்சிக்கு இயற்கை வளங்கள் இன்றியமையாத ஒன்றாக கருதப்படுகிறது. ஆதலால் இயற்கை வளங்களை பாதுகாப்போம், பராமரிப்போம். சரி மாணவர்களே, இன்றைய பாடம் இதோடு முடிவடைகிறது. விடைபெறுகிறேன். உங்கள் ஆசிரியர் திரு ஜேம்ஸ் வின்சன். நன்றி மாணவர்களே.